ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, ஹல்லேலூயா, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. ஆங்கிலத்தில் அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது, therefore humble yourself under the mighty hand of God that he may exalt you in due time. உயர்த்தும்படிக்கு மட்டுமல்ல, அதில் இன்னொரு வார்த்தை நம்ம அண்டர்லைன் பண்ணோம், in due time. ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவதற்கென்று தேவன் ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்களுக்கு என்ன கவலைகள் பாரங்கள் இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். என்னோடு கூட ரிப்பீட் பண்ணுங்க, அவர் என்னை விசாரிக்கிறவரானபடியினால் என்னுடைய கவலைகள், என்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் நான் அவருடைய சமூகத்திலே வைத்து விடுகிறேன். அவருடைய சமூகத்திலே வைத்து விடுகிறேன். கால வேளையிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே என்னுடைய பாரங்களை நான் வைத்து என்னுடைய பாரங்களை நான் வைத்து விடுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பமாக எங்களுடைய பாரங்களை நாங்கள் வைத்து விடுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை விசாரிக்கிறேன். I care for you my son, I care for you my daughter. இதுதாங்க நமக்கு ஆறுதல். என் ஆண்டவர் என்னை விசாரிக்கிறார். யார் வந்து என்னை விசாரிக்கிறாங்களோ இல்லையோ, என் கர்த்தர் என்னை நினைக்கிறார், என் கர்த்தர் என்னை விசாரிக்கிறார், என் கர்த்தர் என்னை நேசிக்கிறார். ஆகவே என்னுடைய கவலைகள் பாரங்கள் எல்லாம் நான் அவர் மேலே வைத்து விடுவேன். டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், இயேசு சொன்னார், நாளை நடப்பதை நீ அறியாயே. ஆகவே நாளை குறித்து நீ கவலைப்படாதே. நாளை தினத்தை குறித்து நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? நாளை நடப்பதை நீ அறியாயே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய நிலைமை அப்படியே இருக்க போறதில்லை. ஏற்ற வேளை வரும்பொழுது ஏற்ற காலத்திலே நான் உன்னை உயர்த்துவேன். அது வரைக்கும் என்னுடைய பலத்தை கைக்குள்ளே நீ அடங்கியிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.